ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கிங் சேனலில் கிறிஸ்பி ஃப்ரைட் ப்ரான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இறால் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். கிறிஸ்பி ஃப்ரைட் ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: இறால், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, எலுமிச்சை பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, பிரெட் கிரம்ஸ், முட்டை, மைதா மாவு. வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் இன்றைக்கி 300 கிராம் இறால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆஃப் லெமன் எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த இறாலுக்கு தேவையான பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ வாங்க நம்ம பவுடர் ரெடி பண்ணிடுவோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட காரம், உப்பு எல்லாமே இந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட உங்ககிட்ட பூண்டு பொடி இருந்துச்சு, பூண்டு பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாததுனால நான் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டை முட்டையில் போட்டு நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பவுடராகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பவுடர் ரெடியாக இருக்குது. நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நீங்கள் முட்டையோடு சேர்த்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இறால் நமக்கு ரெடியாக இருக்குது. பவுடர், முட்டை, பிரெட் க்ரம்ஸ் ஒரு 3 ஸ்லைஸ் எடுத்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இறால் எடுத்து அந்த பவுடரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம அந்த முட்டையில் போட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சிட போகிறோம். கொஞ்சம் நிறைய பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நார்மலாக இறால் வாங்கணும் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணும்போது அந்த தோல் ஃபுல்லாகவே எடுத்துருவோம். அந்த வால் பகுதியை நம்ம எடுத்துருவோம். நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இந்த வால் பகுதியை விட்டுட்டு மற்ற தோலெல்லாம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரியே உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சிடலாம். நல்ல ஹீட்டான ஆயிலில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் இதை வேக விடக்கூடாது. ஏன்னா ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி அது மேலே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. நல்லா உள்ளே வெந்துடும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கலர் மாறி வரும்போது நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிரும். இப்படி ஒரு கலர் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வேறொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இது மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா ப்ரான்ஸையுமே நீங்கள் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.